ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தமிழ்லேருந்தே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம இவ்வளோ நாளாக பார்த்த ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த வீடியோ நான் எத்தனை பார்ட்ஸாக போடுவேன்னு தெரியல. நம்ம ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எடுத்துக்கூடிய டைமை பொறுத்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்ட்ஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ அதை எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃபுட் ஆர்டரிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, அதை வந்து நம்ம பைத்தானில் டெவலப் பண்ணால் அது எப்படி இருக்கும், அதை தான் வந்து நான் இங்கே ஒரு டெமோ ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம், சரியா? அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஸ்விக்கியில் ஜொமேட்டோன்னு சொல்லி ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதாவது எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேக் எண்ட்ல பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம அந்த ஃப்ரண்ட் எண்ட் எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த வெறும் ப்ராசஸிங் மட்டும் எப்படி நடக்குது அதை தான் வந்து நம்ம பைத்தான்ல கோட் பண்ண போறோம், சரியா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த மாதிரி அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போறோம் அதோட ஓவர்வியூ மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அதுல இருந்தா உங்களுக்கு புரியும் நம்ம வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்காக தெரிய ஆரம்பிக்கும், சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்விக்கியோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வெப் அப்ளிகேஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோனில் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு மொபைல் வெர்ஷனில் இருக்கும் அது. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட பேக் அண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அவங்க இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க மெனூஸ்லாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஹை ரேட்டிங்கில் ரெஸ்டாரண்ட் சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மெயினாக வந்து இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவங்க கிட்ட வந்து என்னென்ன ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபர்ஸ், அடுத்து ஹெல்ப் அதாவது சப்போர்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து சைன் இன் ஆப்ஷன், அடுத்தது கார்ட். அதாவது நம்ம எதாவது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் கார்ட்டில் ஆட் பண்ணுவோம், அண்ட் தென் வந்து மொத்தமாக வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, அதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை கிளிக் பண்ணால் நம்ம வந்து அதை கார்ட்டில் ஆட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே, இனிஷியலாக வந்து எனக்கு இதில் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பண்ணணும், எனக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்விக்கியில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்விக்கிக்காரங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாங்க, ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு வந்து ஒரு சில டிசிஷன்ஸ்ல எடுக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன தேவை, நம்மளோட யூசர் டீடைல்ஸ் வந்து அவங்க தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சைன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைன் இன் ஆப்ஷன் அதாவது இந்த லாகின் பேஜில் இருந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, ஒன்று வந்து லாகின், இன்னொன்று வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்க டேரக்டா லாகின் பண்ணலாம், இல்லைனா வந்து புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ண எனக்கு என்ன காட்டுது, ஃபோன் நம்பர், நேம், இமெயில் ஐடிலாம் காட்டுது. இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி மூலியமா அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஓடிபிலாம் சென்ட் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காம ஜஸ்ட் வந்து சிம்பிளா இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் மட்டும் எடுத்துக்கலாம், நேம், ஃபோன் நம்பர் இது மட்டும் எடுத்துக்கலாம். லாகின் பண்றதுக்கு இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதுக்கான கோட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம், சரியா? ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு எடுத்தோடனே வந்து ஊப்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், பைத்தான் வந்து ஒரு டாப் டு பாட்டம் அப்ரோச்ல வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதாவது நீங்க ஒரு 10 லைன் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்கன்னா எனக்கு மேல இருந்து அது பார்த்துட்டே வரும். எனக்கு எந்த இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராமோட டெஃபினிஷன் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் டேரக்டா ஒரு ப்ரொசீஜரல் கோட் மாதிரி நான் எழுதிருக்கணும், அதை வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சும்மா டெஃப் ஆடுன்னு போடுறேன், ஆடுன்னு போட்டுட்டு இங்கே சும்மா ரிட்டர்ன் 1+2ன்னு போடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் ஹாய்னு போடுறேன். இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் வந்து இதில் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி சொல்கிறேன், அவ்வளோதான். ஆட். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து எனக்கு டாப் டு பாட்டம் தான் ரன் ஆகும். பட் வந்துட்டு எனக்கு இது வந்து ப்ரோக்ராமோட டெஃபினிஷன். ஸோ இது வந்து டேரக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாது. நான் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எங்கே கால் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வர முடியும். ஸோ டேரக்டாக அதனால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணும், டாப்ல இருந்து கீழே பார்த்துட்டே வரும். எனக்கு எது வந்து இந்த இடத்துல வந்து டேரக்ட் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, இந்த பிரிண்ட்டுங்கிற வந்து டேரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும், நெக்ஸ்ட் தான் இதுக்குள்ள போகும். ஸோ இதே அப்ரோச் தான் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு டேரக்டாக வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட் வந்து நம்ம டேரக்டாக கால் பண்ண முடியாது, அதாவது டேரக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியாது. அதை நம்ம ஏதோ ஒரு இடத்துல கால் பண்ணி தான் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறோம். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபுட் ஆப்னு வச்சுக்கலாம் நம்ம கிளாஸ் நேம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், டெஃப் இனிட்னு சொல்லிட்டு, அதாவது இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இதுதான் வந்து என்னோட ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் மெத்தட், சரியா? ஓகே, இந்த இடத்துல வந்து நான் போட்டுக்கிறேன், இனிஷியல் மெத்தட்னு போட்டுக்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த மெத்தடை வந்து நான் இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக போடாமல் ஒரு கிளாஸ் மெத்தடாக போட போகிறேன். இது ஏன் அப்படி போடுறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அட் கிளாஸ் மெத்தட்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து சிஎல்எஸ் கீவேர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸ்டார்டிங் மெத்தடாக கூட போட்டுக்கலாம், நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஓகே ஸ்டார்டிங் மெத்தட் கூட போட்டுக்கலாம். நான் ஏன் அப்படி போடுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்டிக்கே அதே மாதிரி கிளாஸ் மெத்தட் என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம இங்கே இன்டெப்த்தாக பார்க்க வேணாம், நம்ம ஓவராலாக கவர் பண்ணிடுறேன், சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், சரியா? இப்போ நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் கால் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஃபுட் ஆப் டாட் இனிட், அவ்வளோதான்.
இப்போ எனக்கு டாப் டு பாட்டம் ரன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இந்த லைன் தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து கிளாஸ் அதோட டெஃபினேஷன் தான் இருக்கு உள்ள. ஸோ இது டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கள் டீபக்கர் வச்சுட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு இனிட்குள்ளே போகுது, பிரிண்ட் ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து தனித்தனி ஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கோடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இல்லைனா வந்து இப்போ ஒரே பேஜில் எல்லா கிளாஸும் எழுதி வச்சிட்டிங்கன்னா வந்து மேலே கீழே நிறைய வாட்டி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ் டு மெயின்டைன் ஏ செப்பரேட் ஃபைல் ஃபார் ஈச் கிளாஸ். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஒரு தனி கிளாஸில் போட்டுக்கிறேன். நான் இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி இங்கே நான் ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதே நேமில். ஓகே, இப்போது இந்த கோடை நான் காப்பி பண்ணி நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபைல், அதாவது வேற ஒரு ஃபைல் இருக்கக்கூடிய வேற ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய வேற ஒரு மெத்தடை வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், வேற ஒரு ஃபைலில் இருந்து ஏதோ நான் இம்போர்ட் பண்ணுறனாவே வந்து நான் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஃப்ரம் ஃபுட் ஆப் இம்போர்ட் ஃபுட் ஆப். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபைல் நேம், இது வந்து அந்த கிளாஸ் நேம் ஆர் மெத்தட் நேம். சரியா? மெத்தட் வந்து எனக்கு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட்னு போட்டுருவேன். ஸோ இங்கே இருந்துட்டு நமக்கு கோடு வந்து இங்கே போகும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இந்த லாகின் பேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, யூசர்ட்ட வந்து நம்ம கேட்கணும். நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, இல்லை வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து சும்மா எங்கள்கிட்ட வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி சும்மா செக் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 3 ஆப்ஷன் வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த இடத்துல வந்து 3 ஆப்ஷன் ஷோ பண்ணலாம். அவங்க வந்து எதை நம்ம அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ப்ராசஸ்லாம் நான் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இந்த இடத்துல வந்து டச்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறது மூலியமாக தான் வந்து நம்ம அந்த சாய்ஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லாகின் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் லாகின் சிஸ்டம்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட சாய்ஸஸ், அதாவது லாகின் பண்ணுறதா, சைன் அப் பண்ணுறதா, இல்லை வந்து கெஸ்ட் அக்கௌண்ட், அதெல்லாம் வந்து நம்ம அங்கே எழுதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். நம்ம வந்து சைன் இன் பண்ணுறீங்களா இல்லை சைன் அப் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ லாகின் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிக்ஷனரி என்ன பண்ண போகிறேன், நான் 1 லாகின், அடுத்தது 2 ரெஜிஸ்டர்னு போட்டுக்கலாம் நம்ம. அடுத்தது 3வது வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டு, அடுத்தது 4வது வந்து எக்ஸிட், அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் விட்டு வெளியே போகிறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து நான் யூசருக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுக்கான கோடு நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் ஆப்ஷன் இன் ஃபுட் ஆப் டாட் லாகின் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து எனக்கு இப்போ ஒரு ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்கை வந்துட்டு நம்ம அந்த கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்படி போட்டாச்சு. ஒவ்வொரு ஆப்ஷனை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு நான் எஃப்னு போட்டுக்கிறேன். இந்த எஃப் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது கூட டாட் வச்சுட்டு ஃபுட் ஆப் டாட் லாகின் ஆப்ஷன்ஸ், இங்கே வந்து ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு கமா போட்டு எண்டு கீவேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், போதும். 2 ஸ்பேஸ் கூட விட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ஷனுங்கிறது இப்போ கீ. சரியா? டிக்ஷனரினா வந்து கீ இஸ் டு வேல்யூ பேரில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீயாக எடுத்து அந்த கீயை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டாட் வச்சுட்டு அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டிக்ஷனரியோட நேமை போட்டு அந்த கீயை வந்து பாஸ் பண்ணாதான் எடுக்க முடியும். ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ 1 டாட் அதோட ஆப்ஷன் நேமு. இங்கே எண்டில் எப்படி போட்டிருக்கேன்னா, எனக்கு கீழே பிரிண்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், புரிஞ்சிடும் பாருங்கள். இங்கே நான் பாஸ் ஆட் பண்ணிக்கலாம்னா வந்து இப்போது இது டம்மி கிளாஸு, இப்போ சும்மா ரன் பண்ணுறது. ஓகே, இப்படி வருதா? ஸோ இதுக்காக தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி பிரிண்ட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் டீபக் பண்ணி காட்டுறேன் இருங்க. டீபக்கர் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துச்சா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மட்டும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஆப்ஷன் 1, ஏன்னா இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 எடுத்து என்ன பண்ணும், எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஆப்ஷன் 1 டாட் லாகின், அதாவது ஆப்ஷனு இங்கே டாட் லாகின். ஓகே, இந்த எஃப் எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இந்த எஃப் போடலன்னு என்ன பண்ணணும்னா, ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் டேரெக்டாக போடணும். கமா போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ போடணும்னா நான் டபுள் கோட்ஸ் போட்டு நான் ஒவ்வொரு வாட்டி போட்டுருக்கணும். ஸோ அந்த வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக நான் வந்து இப்படி எஃப்னு போட்டுட்டுனா ஏதோ ஒரு வேரியபிளோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே போட்டுனா எனக்கு அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஒருவேளை நான் வந்து ஏதாவது ஒரு
ஸ்ட்ரிங் வேல்யூ நான் என்னோட இன்புட்டா கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அதை வந்து நான் இந்த டேரக்டா இந்த கர்லி பிரேசஸ் வெளியே கொடுத்துட்டுனா போதும், அவ்வளவுதான். சரியா? இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் ஐடியா வேணும்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது எஃப்னு போட்டுட்டு ஒரு வேரியபிளோட நேம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஏதாவது அட்டாச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இதை பத்தி நான் ஃபுல்லாலாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரெஜிஸ்டர் பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்தது என்ன? அடுத்தது கெஸ்ட். அடுத்தது என்ன? அடுத்து எக்ஸிட். அவ்வளோதான். 4 ஆப்ஷன் பிரிண்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட யூசருக்கு வந்து நம்மள்ட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காமிச்சாச்சு. ஸோ இதில் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல அவங்கள சாய்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதுறேன். ஸோ சாய்ஸ்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் ப்ளீஸ் என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ இப்படி போட்டு எனக்கு என்ன ஆகும், ஒரு யூசர்ட்டு இருந்து ஒரு இன்புட் கேட்கும். இப்போ நான் வந்து அவங்க 1ன்னு ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ணணும், இந்த 1ங்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னு சொல்லி நான் செக் பண்ணிவிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? இந்த சாய்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 4 ஆப்ஷன் இருக்கா? ஓகே, எனக்கு இது ஸ்ட்ரெயிட் லைனே வருது. நான் வந்து ஒரு சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து எனக்கு இன்னொரு லைனாக சேர்த்து பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ எனக்கு கீழே வருதா? ஸோ இதுக்காக தான் நாங்கள் போட்டோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே 4 சும்மா போடுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு 4ங்கிற ஆப்ஷன் பிரிண்ட் ஆகுதா? ஸோ இந்த 4ங்கிற வேல்யூக்கு பதிலாக இதோட எனக்கு ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு டிக்ஷனரியோட நேம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சாய்ஸை வந்து கீயாக பாஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சும்மா நான் 3ன்னு கொடுத்து என்டர் அமுத்துறேன். இப்போ எனக்கு கெஸ்ட்னு சொல்லி வருதா? ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஈஸி கான்செப்ட் தான். நான் திரும்ப ரன் பண்ணிவிட்டு இப்போ சாய்ஸ் வந்து நான் 1ன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு லாகின் வருது, அவ்வளோதான். ஸோ நான் இந்த சாய்ஸ் பேஸில் வந்து நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு மெத்தட்ஸாக கால் பண்ண போகிறோம். அதாவது நான் இந்த இடத்துல மெத்தட்ஸ் எழுதுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், லாகின்னு சொல்லிட்டு. அதாவது உள்ள வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நான் எம்டி மெத்தட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃப் சைன் அப் ரெஜிஸ்டர்னு போட்டுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப் கெஸ்ட் லாகின்னு போட்டுக்கலாம், பாஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்காக நான் புதுசாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அதாவது டிஃப் வேலிடேட் ஆப்ஷன் சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தட் எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து நம்ம அந்த ஆப்ஷனை பாஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் போட்டுக்கிறேன். இது வந்து சும்மா எம்டியாக போட்டுக்கிறேன். இருங்க, இதுக்குள்ள வந்து நான் என்னென்ன போட போகிறேன் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம கால் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த சாய்ஸ் வந்து நமக்கு இப்போ கிடச்சிரும். ஓகே, இதெல்லாம் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்துட்டு இந்த மெத்தட் இருக்குல்ல, இந்த வேலிடேட் ஆப்ஷன், இதை வந்து நான் இப்போ கால் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா? ஏன்னா வந்து இந்த மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லாகின் சிஸ்டத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், லாகின் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ ஈக்குவல் டு லாகின் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை இப்போ கால் பண்ணுறேன், அவ்வளோதான். டாட் வேலிடேட் ஆப்ஷன். ஸோ இதுக்குள்ளே அந்த சாய்ஸை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த சாய்ஸ் வந்து இந்த மெத்தடுக்குள்ளே போகும். இந்த மெத்தடுக்குள்ளே போகுமா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஃப் கண்டிஷன் மூலிமா இந்த 3ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஆப்ஷன் டபுள் ஈக்குவல் டு 1 சொல்லி செக் பண்ணுறேன். இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம லாகினை வந்து கால் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் லாகின் எல்இஃப் ஆப்ஷன் டபுள் ஈக்குவல் டு 2 இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். செல்ஃப் டாட் ரெஜிஸ்டர். அடுத்தது எல்இஃப் ஆப்ஷன் டபுள் ஈக்குவல் டு 3 இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம கெஸ்ட் லாகின். செல்ஃப் டாட் கெஸ்ட் லாகின். அடுத்தது எல்இஃப் ஆப்ஷன் டபுள் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணணும். ஸோ எக்ஸிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை கொடுத்தா வந்து ப்ரோக்ராம் விட்டு டேரெக்டாக எக்ஸிட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து எக்ஸிட் டேரெக்டாக போட்டுக்கிறேன். ஒரு வேளை எல்ஸ் நம்ம எதுக்காக போடுவோம், இந்த 4 ஆப்ஷனுமே எதுவுமே இல்லைன்னா அவங்க வேறு ஏதோ நம்பர் என்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் பிரிண்ட்னு கொடுத்துட்டு இன்வேலிட் சாய்ஸ் ப்ளீஸ் ரிட்ரைன்னு சொல்லி போட்டுடுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே கொடுக்கக்கூடிய சாய்ஸ் வந்து இந்த மெத்தடுக்குள்ளே போகும். இந்த மெத்தட் வந்து இந்த ஆப்ஷன் பேசிஸில் இதில் ஏதோ ஒன்றா கால் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒன்றா வந்து இந்த 3ல் ஏதோ ஒன்றா கால் பண்ண சான்ஸ் இருக்குது, இல்லை வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை வந்து எனக்கு இன்வேலிட் சாய்ஸாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நம்ம எதுக்காக போட்டுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த சாய்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல இந்த இடத்துல. இப்போ எனக்கு ஃப்ரண்ட் எண்டில், அதாவது இந்த ஸ்விக்கி ஆப்பில், இந்த ஆப் போய்க்கோங்களேன். இப்போ இதில் வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு லாகின் ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்து நான் கிரியேட் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுறேன்ல, கிளிக் பண்ணால் எனக்கு இந்த பேஜ் வருதா? ஸோ நான் அந்த பேஜ் நான் கிளிக் பண்ணால் வந்துட்டு, அதாவது அந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணிட்டா வந்து எனக்கு வேற ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி எனக்கு கோட் எழுதணும். சரியா? பட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட், அதாவது வேற விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம இடத்துல எதுவுமே எழுத போகிறதில்ல. ஜஸ்ட் வந்துட்டு யூசருக்கு ஷோ பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வேற ஸ்டெப்பில் வந்து ஷோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணுவோம் பாருங்கள், புரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணுவோம் இப்போ, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் குயிக்காக பார்த்துடலாம். இருங்க, நான் இந்த இடத்துல வச்சுட்டு பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சு. பிரிண்ட் பண்ணும். அடுத்தது எனக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம் லாகின் சிஸ்டத்துக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனாக பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ எனக்கு என்ட்ரு சாய்ஸ் கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒன்றுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று கொடுத்தோன்னே இப்போ எனக்கு இந்த வேலிடேட் ஆப்ஷன் மெத்தடுக்குள்ள போகும் பாருங்க. ஸோ இங்கே போகுதா? இப்போ எந்த ஆப்ஷனை செக் பண்ணும். எனக்கு ஆப்ஷன் வந்து ஒன்றுன்னு சொல்லி இங்கே பாஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது எனக்கு இது கண்டிப்பாக வந்து லாகின் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நான் லாகின் மெத்தடுக்குள்ள போகும். ஸோ அந்த லாகின் மெத்தடுக்குள்ள நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எம்டியாக விட்டுருக்கேன், சரியா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் வந்து வேற ஏதாவது கீ ஒரு 4ங்கிற எக்ஸிட் கீ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எனக்கு டேரெக்டாக வெளியே வந்துடும் ப்ரோக்ராம் விட்டு. நான் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ பிரிண்ட் தேங்க்யூ ஃபார் யூஸிங் அவர் ஃபுட் ஆப்னு போட்டுடலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சிம்பிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. நான் வந்து 4 கிளிக் பண்ணி என்ட்ரு அனுப்புறேன். ஓகே, இப்போ பாருங்க தேங்க்யூ ஃபார் யூஸிங் அவர் ஃபுட் ஆப்னு போட்டுட்டு வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ ஒரு வேலை வந்து எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷனாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே கோட் எழுதணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பார்த்துடலாம். ஏன்னா வந்து டேரெக்டாக லாகின் பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் முடிச்சுட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு அவங்களோட நேமு, அடுத்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஓகே, ஃபஸ்ட் நான் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு எடுத்துக்கிறேன். நேம்னு சொல்லி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண அவங்கள என்டர் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல்னு சும்மா போட்டுக்கிறேன். இது வந்து இன்புட் ஆஃப், ஏன்னா வந்துட்டு எனக்கு இது இன்டீஜர் தான் ஃபோன் நம்பர். ஸோ மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு மெயில் ஐடி, இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கு. ஸோ இன்புட் ஆஃப்னு எடுத்துக்கிறேன். இமெயில் ஐடின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு. ஸோ அது வந்து எனக்கு இன்புட் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். மேபி வந்து அவங்க என்ன கேரக்டர் வேணால் என்டர் பண்ணலாம். ஸோ அதனால் பாஸ்வேர்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேலிடேஷன்லாம் நம்ம செக் பண்ணலாம். அதாவது மொபைல் நம்பர்னா வந்து 10 நம்பர் தான் இருக்கணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா என்டர் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம இன்கரெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம த்ரோ பண்ணலாம் எரர். ஸோ அந்த வேலிடேஷன்லாம் வந்து நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அடிஷனலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், சரியா? மெயில் ஐடினா வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், இருக்கணும், .com இருக்கணும், .in இருக்கணும். அந்த மாதிரி அந்த இமெயிலோட வேலிடேஷன்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பாஸ்வேர்ட்னா வந்துட்டு 8 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், சரியா? அதோட கோடெல்லாம் வந்து நீங்கள் அடிஷனலாக இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்துட்டு யூசர் இன்புட் மட்டும் எடுக்கிறக்காக நான் இப்படி போட்டிருக்கேன், சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்க என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்மளோட ஏதோ ஒரு ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேட்டா பேஸில் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல வந்து நம்ம இன்மெமரி கலெக்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்மெமரி கலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த 4 வேல்யூ நான் அப்படியே டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஸ்டோர் பண்ணால் வந்து எனக்கு அந்த டீட்டெயில் வந்து மறுபடியும் திரும்ப எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இதை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்டாக மாத்திர மீன்ஸ் ஒரு கிளாஸ் ஒன்று இதுக்கு கிரியேட் பண்ணிக்க போகிறேன், சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், மாடல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபைல், இங்கே வந்து யூசர்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் யூசர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்டலேட் பண்ணிக்கிறேன். இனிட் செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம இந்த வேல்யூஸில் இப்போ இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். நேமு, ஃபோன் நம்பரு, மெயிலு, பாஸ்வேர்டு. ஸோ நேமு செல்ஃப் டாட் ஃபோன் ஈக்குவல் டு ஃபோனு. அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், நான் வேகமாக போகிறேன்னு சொல்லி நினச்சிக்க வேணாம். ஸோ செல்ஃப் டாட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் அந்த வேல்யூஸை இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டாக நான் மாற்ற முடியும் என்னால். இப்போ நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் அதை இங்கே இம்போர்ட் பண்ணணும் அந்த கிளாஸ், ஏன்னா அது வேறு ஃபைல் இருக்குது. ஸோ ஃப்ரம் யூசர், சாரி நம்மளால் டேரெக்டாக பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வேறு ஃபோல்டரில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபோல்டர் நேம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் யூசர், ஸோ இம்போர்ட் யூசர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஃபைல் நேம் வந்து நான் டேரெக்டாக போடாமல் அந்த ஃபோல்டர் நேமையும் சேர்த்து போட்டிருக்கேன், அவ்வளோதான், சரியா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து நான் இப்போ யூசர் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். ஸோ யூசர் ஈக்குவல் டு யூசர் ஆஃப் இந்த வேல்யூஸை அப்படியே பாஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்குள்ள அந்த கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ண எனக்கு ஆப்ஜெக்டாக மாற்றி கொடுத்துருமா? ஸோ மொபைல் கமா மெயில் ஐடி கமா பாஸ்வேர்டு, அவ்வளோதான். ஸோ இந்த வேல்யூலாம் நான் இன்புட்டாக எடுத்து அதை வந்து நான் யூசர் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன் இப்போ, அவ்வளோதான், சரியா? இப்போது இந்த யூசரை வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் இதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணால் வந்து எனக்கு கஜன்னு இருக்கும். அதாவது இந்த லாகின்ஸ்க்கு அது தேவையில்லாத ஒன்று. ஸோ அதை வந்து நான் வேற ஒரு கிளாஸில் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து மாடல்ஸ், ஓகே, இதுக்குள்ளேயே நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ணுவோம். பைத்தான் ஃபைலு இங்கே யூசர் மேனேஜர்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கிளாஸ் யூசர் மேனேஜர், இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் யூசர்ஸ்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வந்து இது கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் ஆப்புக்கு போயிடுவோம். போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் அதே மாதிரி அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் மாடல்ஸ் டாட் யூசர் மேனேஜர் இம்போர்ட் யூசர் மேனேஜர். ஓகே, இப்போ இந்த யூசர் மேனேஜருக்குள்ளே இதை நான் ஆட் பண்ணணும். ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. டாட்
இங்கே எனக்கு அந்த வேல்யூ காட்டாது, அதாவது அந்த லிஸ்ட்டோட வேரியபிள் வந்து காட்டாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் எழுதுறேன் இதுக்குள்ளே. சரியா, டெஃப் ஆட் யூசர்னு சொல்லி போட்டுக்கலாம். இது வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா வந்து கிளாஸ் மெத்தடாக போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது ஏன் கிளாஸ் மெத்தட் போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி போட்டுட்டு இங்கே வந்து யூசர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம், கமா யூசர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சிஎல்எஸ் டாட் இப்போ யூசர்ஸ் இங்கே காட்டும், இங்கே அப்பண்டு கொடுத்து அந்த யூசரை ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு எத்தனை யூசர் வந்து உங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே யாருக்கும் காட்டக்கூடாது. அதையே நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் தான், அந்த யூசரை வந்து உங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அலோவ் பண்ணணும். மற்றபடி வந்து எத்தனை ஆல்ரெடி என்னென்ன கஸ்டமர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் ப்ரைவேட்டாக போட்டுட்டு அந்த ஆட் பண்ணுற மெத்தடை மட்டும் நான் பப்ளிக்காக போட்டிருக்கேன். சரியா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூசர் மேனேஜர் டாட் இப்போ ஆட் யூசர் வருதா, ஸோ இதுக்குள்ளே நான் யூசரை மட்டும் பாஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணு, எனக்கு இது இந்த யூசரை ஆப்ஜெக்டாக மாற்றி இந்த ஆட் யூசர் மெத்தடுக்குள்ள போகும். ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம டீபக் இங்கே இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லாகின் சிஸ்டம் கிரியேட் ஆகுது. அடுத்து எனக்கு 4 ஆப்ஷன் பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் சாய்ஸ் கேட்குது என்கிட்ட. ஓகே, சாய்ஸ் வந்து இப்போ நான் ரெஜிஸ்டர் ரெண்டுனே கொடுக்குறேன், ஃபஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு வேலிடேட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ எனக்கு ஆப்ஷன் வந்து 1 கிடையாது, இப்போ எனக்கு 2. ஸோ ரெஜிஸ்டருக்குள்ளே போகுது. போயிட்டேன்னா இப்போ எனக்கு நேம் கேட்குது. ஓகே, இப்போ நேம் கேட்குதா, ஸோ வெங்கடேஷன் சும்மா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். மொபைல் நம்பர் வந்து 1234 சும்மா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி வந்துட்டு சும்மா abc123@gmail.com சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு கேபிட்டல் ABC123 சும்மா போட்டுட்டு மறுபடியும் ABC ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர் அமைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த 4 வேல்யூ நான் இன்புட்டாக கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இது யூசர் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். இப்போ எங்கே போகுதுன்னு பாருங்கள், இதோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போகுதா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எனக்கு ஒவ்வொன்றா செட் பண்ணுது. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த யூசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த குயிக் வாட்ச் காட்டுறேன் பாருங்கள், புரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூசர் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கா, ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கா மெயில் ஐடி, நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நான் என்டர் பண்ணது எல்லாமே வந்து இந்த யூசர் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சா. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த யூசர் ஆப்ஜெக்ட்டை தூக்கி கொண்டு போய் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போகுதுன்னு பாருங்கள், அந்த ஆட் யூசருக்குள்ள போகுதா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த யூசர் வந்துட்டு நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த யூசர் வந்து எனக்கு யூசர் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஏதாவது வேறு ஏதாவது வேல்யூ கூட இருக்கலாம்ல. நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இங்கே 1ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணாலும் எனக்கு இதுக்குள்ளே வந்துட்டு அந்த வேல்யூ ஆட் ஆகும். ஸோ அப்படினால ஆட் பண்ணக்கூடாது இல்லை, ஏன்னா வந்து இதில் வந்து எனக்கு வெறும் யூசரோட ஆப்ஜெக்ட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஸோ இஃப் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதாவது ஒரு வேரியபிளோட டைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்துட்டு யூசர் இங்கே யூசர் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃப்ரம் மாடல்ஸ் டாட் யூசர் இம்போர்ட் யூசர். ஸோ கமா போட்டுட்டு இந்த யூசரை வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ட்ரூவாக இருந்தால் தான் வந்து இதுக்குள்ளே போகும் எனக்கு. ஓகே, நான் திரும்ப டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இது வரைக்கும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறத இது எடுத்துகிட்டு இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ சாய்ஸ் வந்து எனக்கு 2. அடுத்த நேம் வந்து சும்மா ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சும்மா ஏதாவது ஃபோன் நம்பர் வந்து சும்மா என்டர் பண்ணுறேன். அடுத்து இமெயில் ஐடி வந்து சும்மா ஏதாவது டம்மியாக கொடுக்குறேன், பாஸ்வேர்டு வந்து டம்மியாக கொடுத்துக்கிறேன். சாரி இருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த யூசர் வந்து இங்கே இருக்கணும். ஃபஸ்ட் எப்பயுமே வந்து அந்த வேரியபிள் தான் இருக்கணும், நெக்ஸ்ட் தான் வந்து அதோட டைப் இருக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, சாய்ஸ் வந்து இப்போ எனக்கு 2. நெக்ஸ்ட் வந்து நேம் சம்திங், மொபைல் நம்பர் சும்மா ஏதோ ஒரு வேல்யூ இப்படியே இன்டீஜராக மாற்ற முடியாதா. சாரி இருங்க, திரும்ப ரன் பண்ணுறேன். 2. அடுத்த நேம் வந்து சும்மா டம்மியாக கொடுக்குறேன், ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு இந்த யூசர் கிளாஸோட ஆப்ஜெக்டான்னு சொல்லி செக் பண்ணும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எதை வேணால் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து 2ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டு அது இன்டீஜராக கூட செக் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த ஈஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த வேரியபிள் இருக்குல்ல, இது வந்து யூசர் கிளாஸோட ஆப்ஜெக்டான்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு இதில் ஆட் ஆகும். நம்ம அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எரர் த்ரோ பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு இதுக்குள்ளே போகுதா, ஏன்னா வந்துட்டு இப்போ இது வந்து ஒரு யூசர் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து நான் வேற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு அந்த யூசரை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 1ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ பாருங்களேன், புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து எல்ஸ் கண்டிஷன் போட்டுக்கலாம். நான் எல்ஸ் பிரிண்ட் இன்வேலிட் யூசர்னு சொல்லி போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். 2 நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. பாருங்கள், இன்வேலிட் யூசர்னு வருதுன்னா, ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு யூசர் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணல, ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல கால் பண்ணும்போது, அதாவது இந்த மெத்தடை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணும்போது இதில் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த 1ங்கிற வேல்யூ தான் வந்திருக்கும். இந்த 1ங்கிற வேல்யூ வந்து யூசர் ஆப்ஜெக்டான்னு சொல்லி செக் பண்ணும். எனக்கு யூசர் ஆப்ஜெக்ட் கிடையாது இது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் யூசர் ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் மேபி. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம பாஸ் பண்ண வேரியபிள் வந்து இங்கே பாஸ் பண்ண டைப்பான்னு சொல்லி செக் பண்ணும், அந்த கிளாஸ் ஆர் அந்த டைப்பில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி இருந்தால் தான் வந்து இது ட்ரூன்னு இருக்கும், இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ் ஆயிரும்.
ஸோ எனக்கு டேரெக்டாக எல்ஸுக்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஆட் மெத்தட் நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இப்போ நம்மளோட லாகின் மெத்தடை எழுதணும். ஏன்னா ரெஜிஸ்டர் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாகினுக்கு போவோம். ஸோ லாகினுக்கு போகிற முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அதை மட்டும் நான் குயிக்காக சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த சாய்ஸ் வந்து என்டர் பண்ணுறாங்கல்ல, அவங்க யூசர் வந்து என்டர் பண்ணுறாங்கல்ல, அவங்க இன்டீஜர் என்டர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இது ஒர்க் ஆகும். இல்லைன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணிடும்ல. ஸோ அதனால் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எரர்லாம் த்ரோ பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட ஒரு வார்னிங் மட்டும் தான் காட்டணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை ட்ரை கேட்ச்க்குள்ளே போட்டுக்கிறேன் நான். ட்ரை கேட்ச் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இந்த வந்து எனக்கு இப்போ ட்ரை பண்ணும் இது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை நான் வந்து இங்கே கேட்ச் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸப்ட்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிரிண்ட் இன்வேலிட் இன்புட் ப்ளீஸ் என்டர் த வேலிட் சாய்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், புரிஞ்சிடும் பாருங்க உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இன்வேலிட் சாய்ஸ் இது இங்கே இருக்கிறது வரும். அதாவது இந்த இடத்துல எனக்கு எல்ஸ் கண்டிஷன் போகும். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்னால் வந்து இது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியுது. எனக்கு ஒரு வேளை வந்து நான் ஸ்ட்ரிங்கை வந்து என்டர் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு சும்மா வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்வேலிட் இன்புட் ப்ளீஸ் என்டர் த வேலிட் சாய்ஸ்னு வருதா. இப்போ எனக்கு இந்த அவுட்புட் வருதா, ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து எரர் வந்துருக்கு. ஸோ இந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸப்ட் பிளாக் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இந்த ட்ரை கேட்ச் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா வந்து இதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இதையை ஒரு வைல் லூப்புக்குள்ளே போட்டுக்கிறேன். வைல் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். இது ஏன் நான் இப்படி போகிறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும் பாருங்கள். சரி, நம்ம வந்து இதை எங்கள் மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த வைல் லூப் வந்து எதுக்காக போடுறேன்னா, இப்போ ஒரு வேளை வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ திரும்ப வந்து அவங்க லாகின் பண்ணணுமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், அவங்கள மறுபடியும் வந்து நான் இந்த சாய்ஸில் அவங்களுக்கு திரும்ப காட்டணும்ல. ஸோ எனக்கு எப்போ வந்து இந்த எக்ஸிட் மெத்தட் ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் எனக்கு திரும்ப இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வைல் ட்ரூன்னு போட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் போடுவோம், அதாவது வைல் லூப் கிட்ட. இந்த இடத்துல வந்து நமக்கு கண்டிஷன்லாம் எதுவும் தேவையில்லை. எனக்கு இந்த எக்ஸிட் வந்து, அதாவது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் திரும்ப எனக்கு இது ரன் ஆகிட்டே இருக்க போகுது. அவ்வளோதான். சரியா? நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், புரியும் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு பாருங்கள் திரும்ப வருதா இது அப்படியே. ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்கு என்ன ஆகும், நான் இங்கே 3 என்டர் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு 3 வந்து கெஸ்ட் லாகின். ஸோ கெஸ்ட் லாகின்ல வந்து நான் எதுவுமே இப்போ பண்ணலை. ஸோ அதனால் வந்து திரும்ப வந்து எனக்கு இதே இடத்துக்கு வந்துடும். இதே இடத்துக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். எனக்கு மறுபடியும் ட்ரூவாக தானே இருக்கும். ஸோ மறுபடியும் எனக்கு திரும்ப இன்னொரு வாட்டி இதை பிரிண்ட் பண்ணும். நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், புரியும் பாருங்களேன். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிட்டு டீபக் பண்ணலாம் நம்ம இப்போ. ஓகே, எனக்கு லாகின் சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ எனக்கு இதுக்குள்ளே போகுது. எனக்கு எல்லா ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு சாய்ஸ் கேட்குது. ஓகே, சாய்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஒன்று லாகின் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு லாகின் வேலிடேட் ஆப்ஷனுக்குள்ளே போகுது. இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு லாகின் சிஸ்டத்துக்குள்ளே போகுது. எனக்கு லாகின்க்குலாம் எதுவுமே எழுதலை, சும்மா எம்டியாக இருக்குது, வெளியே வந்துருச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், வைல் லூப்லேயே இன்னொரு வாட்டி வருதா. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த ட்ரூ இந்த இப்படி போட்டுட்டா வந்து இது அன்லிமிட்டடாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வந்து இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணுறீங்களோ அது வந்து ஏதாவது எரர் வருதோ அது வரைக்கும் எனக்கு திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சாய்ஸ் வந்து 4ன்னு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, இருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ 4 வாட்டி பிரிண்ட் ஆகும் எல்லாமே. ஓகே, இப்போ எனக்கு சாய்ஸ் கேட்குது. இப்போ நான் 4ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அமுத்துறேன். ஓகே, இப்போ பாருங்கள் வேலிடேட் ஆப்ஷனுக்குள்ள போகுதா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஆப்ஷன் 4 தான் மேட்ச் ஆகும். ஸோ எனக்கு தேங்க்யூன்னு பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸப்ட்டுக்குள்ளே போகாது. சாரி, நான் வந்து நீங்கள் எதுவுமே, அதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக எரர் கொடுக்காதனால வந்துட்டு எனக்கு எப்பயுமே இது கேட்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதாவது நான் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸப்ட் வேல்யூ எரர்னு போடுறேன். இப்படி போட்டால் என்ன ஆகும்னா எனக்கு இன்புட் வந்து தப்பாக கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். மற்றபடி எனக்கு எப்பயுமே ஒர்க் ஆகாது. எனக்கு சும்மா வெறும் எக்ஸப்ட்னு கொடுத்துட்டு எனக்கு எல்லா டைமும் ஒர்க் ஆகும். சரியா? நான் சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். 4 ப்ரெஸ் பண்ணுறேன் நான். எனக்கு வெளியே வந்துருச்சா மொத்தமாக. இதே வந்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு திரும்ப வந்து இன்னொரு வாட்டி ரன் ஆகுது. அதாவது எனக்கு லாகின் ஆகிட்டு மறுபடியும் வந்து எனக்கு இன்னொரு வாட்டி பிரிண்ட் ஆகுது. எனக்கு எப்போ வந்து எனக்கு யூசர் வந்து எக்ஸிட் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன், எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். 1ன்னு கொடுத்தா ரன் ஆகும். 2ன்னு கொடுத்தா எனக்கு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வரும். எனக்கு 4ன்னு கொடுத்தா மட்டும்தான் எக்ஸிட் ஆகும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நான் 4ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு தேங்க்யூ ஃபார் யூசிங் அவர் ஆப்னு வந்துட்டு வெளியே போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ எனக்கு எக்ஸிட் ஆகிற வரைக்கும் திரும்ப ரன் ஆகிறதுக்காக தான் வந்து நான் இந்த வைல் ட்ரூ சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. ரெஜிஸ்டர் எங்கே? ஓகே, இங்கே வந்து நம்ம யூசர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து பிரிண்ட் போட்டுக்கிறேன். பிரிண்ட் யூ ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அடுத்து நேமு, அடுத்து மொபைல் நம்பரு, அடுத்து இமெயில் ஐடி, சும்மா அடுத்து பாஸ்வேர்டு. ஸோ யூ ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு போட்டுட்டு எனக்கு திரும்ப இந்த ஆப்ஷன் வருது. இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். இப்போ நான் சரியா? ஸோ இப்போ எனக்கு லாகின் கொடுக்குறப்ப சரி, இங்கே மாதிரி ரெஜிஸ்டரே கொடுத்துட்டேன். ஓகே, இருங்க, லாகின் கொடுத்தாலும் எனக்கு சும்மா எம்டியாக தான் ஒர்க் ஆகும். நான் வந்து இப்போ லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ எழுதலாம் நம்ம. சரியா? ஓகே, லாகின் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன கேட்கணும், ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கணும். ஸோ மெயில் ஐடி இன்புட்டாக மறுபடியும் கேட்குறேன். இன்புட்டாக இங்கே இருக்குது, நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம், வேலை முடிஞ்சிடும். இது அப்படியே ரெண்டே தூக்கி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இது ரெண்டே அவங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் நான்
இந்த 2 டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் சொல்லி செக் பண்ணணுமா? ஸோ அதை வந்து நான் எப்படி செக் பண்ணலாம்? ஆல்ரெடி வந்து எங்கிட்ட இருக்கிற யூசர் லிஸ்ட்டில் வந்து நான் செக் பண்ணுறேன் அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கரெக்டாக என்டர் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா தப்பாக என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இந்த இடத்துல யூசர் மேனேஜர் டாட் என்னால் யூசர்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஓகே, நம்ம இதில் வந்து அந்த வேலிடேட் பண்ணுறதை வந்து நம்ம இங்கேயே எழுதிக்கலாம் இப்போது. ஸோ டெஃப் ஃபைண்ட் யூசர்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் ஆப்ஜெக்ட், சாரி இங்கே வந்து எனக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தான் வேணும், கமா பாஸ்வேர்டு. ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நான் செக் பண்ண போகிறேன், சரியா? ஸோ ஃபார் யூசர் இன், இது வந்து எனக்கு கிளாஸ் மெத்தடு, எனக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, சாரி இன்ஸ்டன்ஸ் மெத்தடு கிடையாது. ஸோ சிஎல்எஸ் டாட் யூசர்ஸு இஃப் யூசர் டாட் எனக்கு மெயில் ஐடி டபுள் ஈக்குவல் டு என்னோட மெயில் ஐடிக்கு மேட்ச் ஆகணும், அதே மாதிரி அண்டு யூசர் டாட் பாஸ்வேர்டு டபுள் ஈக்குவல் டு என்னோட பாஸ்வேர்டு மேட்ச் ஆகணும். அதாவது ஏதோ இப்போ வந்து 10 யூசர் இருக்காங்க வச்சுக்கோங்க இந்த யூசர் லிஸ்ட்டில், அந்த 10 யூசரில் ஏதோ ஒரு யூசர் ஒவ்வொரு யூஸராக எடுத்து செக் பண்ணுறேன், அவங்களோட மெயில் ஐடி நான் பாஸ் பண்ணோட மெயில் ஐடி பாஸ்வேர்டோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. மேட்ச் ஆச்சுன்னா ரிட்டன், அந்த யூசரை வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் நான், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ எழுதுனா போதும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன், ஃபுட் ஆப்பில் போயிட்டு இங்கே ஃபைண்ட் யூசர் இங்கே எடுக்கிறேன். இப்போ இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு தேவையான யூசர் கிடச்சிடும் இப்போ. ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுற புரியும் உங்களுக்கு, இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த ஃபைண்ட் யூசர் மெத்தடை கால் பண்ணால் இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொண்டு போய் அந்த மெத்தடுக்குள்ளே செக் பண்ணும், எனக்கு எந்த யூசர் மேட்ச் ஆகிறாங்களோ அந்த யூசரை வந்து இங்கே எடுத்து கொடுத்துரும். ஓகே, எனக்கு எந்த யூசருமே மேட்ச் ஆகலைன்னா இந்த இடத்துல எனக்கு என்னென்ன வரும், நன்னுங்கிற ஒரு வேல்யூ இருக்கும், அது எம்டியாக இருக்கும் இந்த வேல்யூவே. ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு ஏதோ ஒரு யூசர் கிடைச்சாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணணும், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, லாகினும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும். ஓகே, அது வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதை விட்டுலாம். இந்த இடத்துல வந்து நான் சும்மா போட்டுக்கிறேன், இஃப் யூசர் இஸ் நாட் நன்னாக இருந்ததுன்னா, அதாவது எனக்கு ஏதோ ஒரு யூசர் இருந்தாங்கன்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டில், என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் லாகின் பண்ணிட்டா என்ன பண்ணணும் சொல்லி நான் நெக்ஸ்ட் முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வேளை எல்ஸு பிரிண்ட் இன்வேலிட் மெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு ப்ளீஸ் ரிட்ரைன் சொல்லி போட்டுறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறீங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டீபக் பண்ணிக்குவோம் இதை. ஓகே, சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம நேம் வந்துட்டு இப்போ கரெக்டாக கொடுப்போம்மா, வெங்கட். அடுத்தது மொபைல் நம்பர் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அடுத்து மெயில் ஐடி abc123@gmail.com. அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்துட்டு சும்மா 1 to 7 வரைக்கும் கொடுத்துக்கிறேன், என்டர். ஓகே, இப்போ எனக்கு யூ ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 லாகினுக்கு. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சா, இப்போ எனக்கு மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம கரெக்டான மெயில் ஐடியை கொடுப்போம், நம்ம abc123@gmail.com கரெக்டாகவே கொடுக்குறேன் நான். அடுத்து வந்துட்டு பாஸ்வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்வேர்டு என்ன பண்ணுறேன், நான் என்ன போட்டேன் 1 to 7 வரைக்கும் போட்டோமா, நான் கரெக்டாகவே போடுறேன். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது யூசர் வந்து லாகின் இதில் வந்து எனக்கு என்டர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய யூசர் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறேன் நான் போய். இப்போ ஃபைண்ட் யூசருக்குள்ள போகுதா, இப்போ இந்த யூசர் லிஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து என்னென்ன யூசர் இருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள். இப்போ ஸ்பெஷல் வேரியபிள், கிளாஸு, ப்ரொடக்டட் அட்ரிபியூட்ஸு, யூசர்ஸு. ஓகே, ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு யூசர் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு யூசர் தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ எனக்கு அதாவது இந்த லிஸ்ட்டில் வந்து எத்தனை வேல்யூ வேணால் இருந்துட்டு போது, நம்ம ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு இப்போ ரெண்டும் எனக்கு மேட்ச் ஆகாமல் ஃபஸ்ட் யூசர்லேயே மேட்ச் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு யூசர் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு மேட்ச் ஆயிரும். ஸோ டேரெக்டாக வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு யூசரை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இது நாட் நன்னு. ஸோ இப்போ என்ன எனக்கு பாஸ்க்குள்ளே போகும் பாருங்களேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை எனக்கு தப்பாக இருந்ததுன்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டரு. ஸோ நேம் வந்துட்டு வெங்கட், மொபைல் நம்பர் சும்மா சம்திங் நம்பரு, மெயில் ஐடி வந்துட்டு ஏபிசின்னு சும்மா கொடுக்குற இப்போதைக்கு. இது பாஸ்வேர்டு வந்து 1 to 4 வரைக்கும். ஓகே, இப்போ லாகின் பண்ணுறேன். இப்போ மெயில் ஐடி வந்துட்டு நான் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து தப்பாக கொடுக்கலாம், 1 2 மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இன்வேலிட் மெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு வருதா. ஏன்னா வந்து இப்போ எனக்கு இந்த ஃபைண்ட் யூசர் மெத்தட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு எனக்கு எந்த யூசருமே மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல எல் ஸ்பாட்டுக்கு வந்துடும். எல் ஸ்பாட்டில் வந்து இது பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து திரும்ப வந்து எனக்கு இந்த இடத்துக்கே வந்துடும். சரி, அதான் இந்த வைல் லூப்புக்குள்ளேயே. ஸோ அதனால் வந்து எனக்கு திரும்ப வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் லாகின் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக கொடுக்கலாம். நம்ம இமெயில் ஐடி வந்துட்டு ஏபிசி, பாஸ்வேர்டு வந்து 1 to 4 வரைக்கும். ஸோ என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு எந்த இது வரலாமல் டேரெக்டாக எனக்கு அடுத்த இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டெப்புக்கு வராது நம்ம விருப்பம் தான். இந்த இடத்துல நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இங்கே போட்டிருக்கேன்ல எங்கடாது, ஓகே, இந்த இடத்துல நம்ம பாஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை எழுதிக்கலாம். சரியா, நான் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக வந்துட்டு பிரிண்ட்னு போட்டுட்டு லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி போட்டுறேன். ஓகே, நான் இப்போ சும்மா ரன் பண்ணுறேன் இதை. ஓகே, இங்கே சாய்ஸ் அப்படியே இருக்குதுங்க, லாகின்.
திரும்ப வந்துட்டு மெயில் ஐடி ஏபிசி 1234. ஓகே, அது இன்னும் ஆட் ஆகலை போல. திரும்ப ரன் பண்ணிட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நேமு சம்திங், மொபைல் நம்பர் ஏபிசி, பாஸ்வேர்டு வந்து 1234ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சும்மா தப்பாக கொடுக்குறேன். இப்போ இன்வேலிட் சாய்ஸ் வந்துச்சு, அதாவது இன்வேலிட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் லாகின் பண்ணுறேன். இப்போ மெயில் ஐடி வந்து ஏபிசி 1234 கரெக்டாக என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வருதா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது திரும்ப வருது. ஓகே, இது நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம லாகின் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகினும் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. ஸோ இந்த கெஸ்ட் லாகின் இருக்குது. இந்த கெஸ்ட் லாகின் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி எப்படி ரெஜிஸ்டர் பண்ண யூசரை வந்து லாகின் பண்ண வைக்கிறது, இந்த ரெண்டு மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதோட போதும். ஏன்னா வந்து நான் நிறைய கவர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நிறைய டைம் போயிடுச்சு இதுலேயே. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பட் இதில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் உங்கள் சைடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அடிஷனலாக வந்து என்னென்ன செக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் மெத்தட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு எனக்கு மொபைல் நம்பர் வந்து கரெக்ட் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 10 நம்பர் தான் இருக்கணும். 10 நம்பருக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மெயில் ஐடி வந்து @ இருக்கணும். அதே மாதிரி .com வந்து இருக்கணும். சரியா? பாஸ்வேர்டு வந்துட்டு எனக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். 8 கேரக்டர் வந்து எனக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 இதுக்கான வேலிடேஷன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி எல்லாமே வந்து இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணுங்கள். சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட ஆட் பண்ணுங்கள். சரியா? இல்லை ஒரு வேளை வந்துட்டு நான் இதில் சொல்லிக் கொடுத்து எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் தெளிவாக கூட கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை ஒரு வாட்டி நான் தெளிவாக ரீகால் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் வந்து தெளிவாக தான் சொல்லிக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்தோமோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். இந்த இன்புட் எடுக்கிறது, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ட்ரை கேட்ச் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து நான் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் பார்த்துருப்போம். மேபி வந்து நான் ஒரு அடிஷனலாக வந்து இன்னும் 2 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து என்னால் கவர் பண்ண முடியாது. ஃபுல்லாக கவர் பண்ணால் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்ட்டாகவே போடுறேன். சரியா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க. ஸோ அதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.